எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹர்சாஸ் பிள்ளைகள் அறிமுகம் உண்டு ரிச்சுமண்டு நினைச்சிய சாரி. நாங்கள் இன்றைய நாள் இந்த வீடியோவில் எந்தேன்னு பார்க்க போகிறதுன்னு சொன்னால், உண்மையிலே நேற்றைய நாள் 2024-25 பேட்ச் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாம் மெட்ஸ் எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தேன். அந்த தருணத்தில் அதோட பார்ட் 2 பேப்பர் வெளியாகி இருச்சு. அப்படி தானே பிள்ளை பார்ட் 2 பேப்பர் கையில் எடுத்துக்கொண்டு வரையிலும். ஸோ அதில் நேற்றைய நாள் நான் உங்களுக்கு முதலாவது கேள்வி சதவீதத்துக்குரிய தெளிவான விளக்கத்தை யூடியூப்பில் பதிவு பண்ணிருச்சு. இந்த வீடியோ முடிஞ்சு தேவையானாக்கள் பார்த்துக்கோங்க. சரி, நாங்கள் இன்றைய நாள் டிரெக்டாக 2வது கேள்வி வரைவு செக்ஷன் கேள்விக்கு போகும். இந்த வீடியோ யாருக்கானதுன்னு சொன்னால், இந்த பேர் மோலவல் எழுதினாக்கள் இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு. அந்த எக்ஸாம் முடிஞ்சு இந்த வீடியோவை தாராளமாக பாருங்கோ. அதே நேரம் மற்ற பெட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிச்சம் பிரயோசனமாக இருந்துச்ச மாதிரி தான் இந்த நாள் வீடியோவில் நான் தெளிவான விளக்கம் தரப்போகிறது. சரி, டிரெக்டாக கேள்விக்குள்ளே போவோமா? இதில் கேள்வியில் முதலாவது புள்ளி நல்லா கவனிங்கோ. வைசமன் எஃப்எஃப்எக்ஸ் தந்திச்சு. இது இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சிய கேள்வி புள்ளிகள். எதுக்குன்னு சொன்னால், எஃப்எஃப்எக்ஸ் 2023-24 பேஜில் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகமாயினது. ஏ லெவல்களில் வாரதான், ஆனால் ஓ லெவல் கேட்டகரிக்கு 2023-24 தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகமாயினது. இதுக்கு பிறகு இப்படித்தான் வரும்ன்ட்டு எங்களுக்கு எதிர்பார்க்கலும். F-X அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நாங்கள் எங்களோட வகுப்புகளில் அதெல்லாம் நாங்கள் தெளிவாக பார்க்கோம். சரி, வைசமன் எஃப்எஃப்எக்ஸ் தந்து அந்த எஃப்எஃப்எக்ஸ் பிள்ளைகள் ஒரு இருபடி சார்புண்டு அவன் தந்திச்சு. பெருசா டென்ஷன் ஆகிக்கொள்ள வேணாம். சும்மா வைசமன் எந்தியோ எக்ஸிலான ஒரு கோவை ஒன்று இருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரி, இப்ப இதை தந்து அவன் முதலாம் கேள்வியில இருந்து கேட்டுச்சுன்னு சொன்னாப்புல, இருபடி சார்பின் சமச்சீரை கருதி எக்ஸமன் 2ஆக இருக்கும் போது வையின் பெருமானது கேமுக்கு பிள்ளை. நான் இதுக்கு கிளாஸ்ல காட்டி தந்த ஒரு கள்ள கேம் ஒன்று தெரியுமோ? இந்த அட்டவணையில் பாருங்கோ, ஈனம் மறையஞ்சுக்கு ஈனம் மறையஞ்சிச்சு, சைஃபருக்கு சைஃபர் இச்சு, 3க்கு அப்போ ஈனைக்கு எந்த வரணும்? இந்த இடத்துல 3 வரணும். இதைத்தான் சொல்ல சமச்சீர் பண்பு உண்டு. அப்படி பார்த்தா எங்களுக்கு இந்த இவரும் தான் நடுவுல இருச்சியது. அது கிளியரோ பிள்ளைகள்? சரி, ஆகவே எங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு நிறைய ஐடியாஸ் எடுக்கலும். சமச்சீரச்சின் சமன்பாடு உண்டு. அடுத்தது இந்த கிராஃப் உயர்வோ இழிவோண்டு கண்டுபிடிச்சி உண்மையிலே கிராஃபை நான் வரைஞ்சிருச்சு. உயர்வாக இருந்தா இந்த இடத்துல பாருங்க, சரியா ஒண்டால போனேன்னா ஓகே, அதுதான் இந்த உண்டு. சரி, இந்த 4ல் இருந்துச்சுன்னா அதுதான் இந்த 4. நிறைய ஷார்ட்கட் இருந்துச்சு. சரி, டிரெக்டா இப்ப கேள்விக்குள்ள போவோம். இதை கண்டுபிடிச்ச சென்ன 1ஆம் கேள்விக்குரிய ஆன்சர் 3 கொடுக்க இயலும் எல்லாருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் ரோம இலக்கம் 1 போட்டு அதுக்குரிய ஆன்சர் 3 நான் சிம்பிளாக எழுதிக்கோறேன். சரி, 2வது கேள்விக்கு போகும். 2வது கேள்வி பாருங்க. நியம அச்சு தொகுதியில அதுதான் அந்த 10 சின்ன பொட்டி 1 இருக்கு, அதுதான் நியமம். ஸோ அச்சு தொகுதியில ஒரு உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி, அதுதான் அந்த அளவிடை நான் சிறந்தது அளவிடையையும் பயன்படுத்தி மேற்குறித்த அட்டவணையிலிருந்து இருபடி சார்பின் வரைவு தரப்பட்ட வரைவு தாளில் அவன்தார் எக்ஸாம்பிள் இல்லையா? ஓகே, வரைவு தாளில் வரையணும். ஸோ நான் உங்களுக்கு லேசிக்காக இப்போதைக்கு இந்த புள்ளிகளை இதில் குறித்து கிராஃப் நான் பெர்ஃபெக்டாக வரைஞ்சி உங்களுக்கு இது செஞ்சு கொள்ள இயலும். சரி, இதுக்கு அடுத்த கட்டம் தான் நிறைய பேர் கஷ்டமானது. இதுகள் ஓகே, நான் இல்லையோட புள்ளிகள் அப்படித்தானே. சரி, இப்போ 2ஆம் கேள்விக்குரிய ஆன்சரும் ஓகே. இதுதான் அப்போ 2ஆம் கேள்வியோட ஆன்சர். சரி, இப்போ நான் 3ஆம் கேள்விக்கு போவோம். அப்போ இந்த இடத்துல இதை அழிச்சியன் நான். சரி, 3வது கேள்வி. 3வது கேள்வியில் 2 துண்டா உடஞ்சிச்சு. நல்ல தெளிவான விளக்கம் தாரம் புள்ளியில் பார்த்துக்கோங்க. ஏ என்ற கேள்வியில் கேட்டுச்சு, அது வரைவும் எக்ஸச்சும், அதாவது இதானே எக்ஸச்சு, இதான் வரைவு, அந்த 2ம் இடைவெட்டும் இரு புள்ளிகளினதும். புள்ளிகள் இடைவெட்டு இடம் இதுவும் இதுவும், இந்த 2 புள்ளிகளுடையும் ஆள்கூறுகளை எழுதுக. சிம்பிள்டா புள்ளிகள். இந்த புள்ளியோட ஆள்கூறு கேட்டா சைஃபர் கமா மறையுண்டு கமா சைஃபரோ ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் என்ன சொல்லணும்? அப்ப கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் மறை ஒன்று கமா சைஃபர். இது ஒரு ஆள்கூறு கமா ஒன்று போட்டு அடுத்த பிரக்கெட்ல தான் அடுத்த விட எழுதணும். அங்கேருந்தேன் வார இது 3, 0. அதை மாற்றிக்கொள்ள வேணும் பிள்ளைகள். 3, 0. அப்போ ஏ கேள்விக்கான விடையும் பெர்ஃபெக்டாக விளங்கிட்டு. அடுத்தது பி கேள்விக்காங்க.
மேலே குறிப்பிட்ட இரு புள்ளிகள் நின்னதும் ஆள்கூறுகளை கருதி இந்த புள்ளிகளோட ஆள்கூறுகள் ஈச்சியனா அந்த மறையொண்டு 3 அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. அதை வச்சுக்கொண்டு எந்த சொல்லிச்சுன்னு பாருங்க, கருதி தரப்பட்ட இருபடி சார்பை அந்த f(x) அந்த அது எந்த எங்களுக்கு தெரியானா அந்த இருபடி சார்பை வடிவம் வைசமன் தந்து -x + p x + q தந்துச்சு. அந்த வடிவத்துக்கு மாற்றட்டோம். அப்போ நாங்கள் PQவை கண்டுபிடிச்சோம். புள்ளியல் சிம்பிள் கேம் அப்படின்னா கடைசியாக எனக்கு கிளாஸில் காட்டி தந்தேன். ஃபைனல் என் செமினார்ஸ்லேயே நான் சொன்னேன் இந்த ஐடியா கட்டாயம் பார்த்துக்கோங்க. நிறைய தடவை இது வரல, இந்த பேர் நம்ம எதிர்பார்க்கணுமெண்டு. சரி, ஸோ இந்த பேர் நம்ம அந்த கேள்வியை பாருங்க. y சமன் மைனஸ் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக சொல்லுண்டு x + p x + q தந்துச்சு. இப்போ இதுதான் இந்த கிராஃபோட பொது வடிவம். மைனஸ் தந்ததுக்கு காரணம் இது உயர்வு சுட்டியும் விலங்கினோட பிள்ளைகள். ஓகே, மைனஸில் பாருங்க MIN அது ப்ளஸ் மெத்தட் ஒரு பேர் உண்டு புள்ளிகள் பார்த்துக்கோங்க. இப்போ எழுதிட்டு அழிச்சியன் PLUS. இந்த U வடிவம் எப்படி ஏறிச்சு? இப்படித்தானே ஏறிச்சு. இது அப்படின்னாப்புல என்ன ப்ளஸ் இருந்தால் இப்படி வார ஷட்டா படி மெத்தட் உண்டே. சரி, அப்போ ப்ளஸ் மெத்தடின் படி இது வந்தப்போ இப்படி வாரதுன்னு உங்களுக்கு விளங்கிட்டு நான் அதை அழிச்சியன். சரி, நிறைய ஷார்ட்கட்டு தெரிஞ்சு பிள்ளைகள். புதிய ஸ்டூடெண்ட்ஸ் தார் சரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு கிளாஸுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோ பிள்ளைகள். தெளிவாக நாங்கள் படித்தோம். சரி, பேப்பர் கிளாஸ் தியரி அடுத்த பாஸ் பேப்பர்னு சொல்லி எல்லாம் நீட்டாக நடந்து கொண்டு இருந்துச்சு. சரி, இப்போ கவனிங்க இந்த இடத்துல இந்த சமன்பாட்டில் PQவை கண்டுபிடிச்சோம் பிள்ளைகள். லேசாக சொல்லி தரப்போட பிள்ளைகள். இந்த எக்ஸண்டு இருச்ச இடத்துல நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு நம்பர் போட்டால் வைக்கு சைஃபர் ஆகணும். அந்த ஐடியாவை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த இடத்துல செய்தேன். அப்போ வைக்கு சைஃபர் ஆகிற டைமில் எக்ஸுக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்படி என்றா எனக்கு சொல்லுங்க, வைக்கு சைஃபர் போட்டால் எக்ஸுக்கு மறையொண்டு தானே வரணும். இங்கே மறையொண்டுச்சுன்னா இங்கே நேர் ஒன்று தானே வரணும். ஜாவலிங்கனே அப்போ தானே இந்த பிரக்கெட் சைஃபர் ஆகுது. ஜாவலிங்கனே ஒன்றுக்கு. ஆகவே இந்த பீட வீடு -1 ஜாவலிங்கனோ. சரி, இந்த ஒன்றை வச்சுக்கொண்டு இந்த ஒன்றை இல்லை ஈன மறையொண்டு இருந்தால் இங்கே வர்றது நேர் உண்டு. அதுதானே நான் இப்போ தெளிவாக சொன்னது. ஆகவே சமன்பாடு y சமன் மைனஸ் எக்ஸ் அப்படியே போடுங்கோ. இந்த பீக்கு பதிலாக இங்கே நேர் மறையொண்டு இருந்து சுட்டி நேர் ஒன்று போடுங்கோ. இங்கெல்லாம் அப்போ எப்படின்னு வர 3 இருந்தால் மறை 3. அப்போ எக்ஸ் மறை 3. இதை விட தாரண்டாப்புல உங்களுக்கு தெளிவாக சொல்லி தர போகிறது. எஸ், ஓகே. அப்படின்றாப்புல இந்த கட்டம் எல்லாரும் ஜாயாக செஞ்சுட்டேன். சரி, இப்போ அடுத்தது A செஷனும் சரி B செஷனும் சரி. இப்போ இதில் 4வது கேள்வி தெளிவான விளக்கம் தாரண்டா பிள்ளைகள். ஓகே, 4வது கேள்வி. கோடு y சமன் உண்டு பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க. y சமன் என்று வந்தால் அது கிடையானது, x சமன் வந்தால் நிலைக்குத்தானது. தியரி கிளாஸில் அதில் நாங்கள் படிச்சிச்சு. சரி, இப்போதைக்கு y சமன் இப்படி கிடையான கோடு உண்டு. அந்த கோடு எப்படி இருந்துச்சுன்னா இந்த வயலில் ஒண்டண்டிச்சு இந்த ஒன்றுக்குள்ளால இப்படி போகிற கோடைத்தான் செல்லுகிறது y சமன் 1. தெளிவாக விளங்கினோம். ஓகே, இப்போ என்ன சொல்லுங்க, y சமன் 1 ஆனது வரைஃபை AB ஆகிய புள்ளிகளில் இடைவெட்டோம். உண்மையிலே ஈனேம் நான் விட்டு நாங்கள் இவரை A என்றும் இதை B என்று வச்சோம். மாற்றி போட்டாலும் பிரச்சனை உண்டு இல்லை, அவன் செல்ல இல்லைனா. சரி, அப்போ என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க. தெளிவான விளக்கம் தரேன் பிள்ளை. இரு புள்ளிகளும் இடைவெட்டுகின்றது என கொள்வோம். இப்போ அதில் 1வது A செஷன் கேள்வி பாருங்க. y 1 விட பெருசாம். அது அர்த்தம் அப்படி தானேன்னா y 1 விட பெருசுன்னா பிள்ளைகள் இந்த கோட்டை விட ஒசக்க தானே வைட பெருமானம் பெருசாகுது. அப்போ இதுக்கு ஒசக்கிருச்சியத்தை நாங்கள் கருதினால் எக்ஸிட பெருமான இடை கேட்கு பிள்ளைகள் நல்லா கேட்டுக்குவோம். இதுக்கு ஒசக்கிருச்சிய கிராஃப் அண்டிச்சுன்னா இது ஈன தொடங்கி அப்படியே ஈன வர காட்டியும் வரனா. அப்போ இது ஈனையும் தானே 2 தொடக்க முடிவு புள்ளிகள். அந்த 2 புள்ளியிடையும் எக்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதி விட்டா விட வந்துடுங்க. இதில் எக்ஸ் என்ன தெரியுமோ அப்படி நேர கீழே பார்க்கணும். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கிராஃபை வரைஞ்சா உங்களுக்கு இந்த இடத்துல -0.7 வர. அப்போ இந்த இடத்துல எந்த புள்ளி -0.7 இங்கே 2.7 வர. ஆகவே எக்ஸ் தாருக்கும் இடையிலேண்டு இப்படி சிம்பிளாக கொடுத்துட்டா சரி. -0.7க்கும்
2.7க்கும் அவ்வளோன்னு தான். பாருங்க இவ்வளோ லேசான கேள்வி உண்டு, பாஸ் பேப்பர் கேள்வி. புள்ளியில் நாங்கள் கிளாஸில் இதை விட சட்டப்படி கேள்வியெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு தான் எங்களோட ஓலவலுக்கு நாங்கள் போனதுன்னா. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா இதெல்லாம் வெறித்தரமாக செஞ்சு வச்சுருந்துக்குன்னா கடைசி ஃபைனல் செமினார்லேயே நாங்கள் இதெல்லாம் பார்த்து எங்களோட சீக்ரெட் செமினார்ல எல்லாம் பார்த்தேன். சரி, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஆயிடே கேட்டால் இப்படி தான் கொடுக்கணும். இப்போ கடைசி கேள்வி 10 மார்க்ஸ். ஏபியின் நீளத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்தில் காண்க. புள்ளில் இந்த ஏபிட நீட்டமீஜியே இந்த நீட்டத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்தில் காண்டாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏபின்றது ஈனேந்தீனேனா இந்த கோட்டுட தூரத்தை காணத்துக்கு புள்ளில் சிம்பிளாக சொல்லி தரவோ. ஈனேந்தி ஈனேக்கு தூரம் தானே இந்த இடத்துல வார எந்த வந்து எங்களுக்கு ஈன 2.7. அதுதான் ஈனேந்து ஈனேக்கான தூரம். ஈனேந்தி ஈனேக்கு தூரம் இது புள்ளில் வெறும் மைனஸ்ல தூரம் சொல்லி இல்லைனா அது இடப்பெயர்ச்சியனா தூரம் அண்டுச்சுன்னா சிம்பிளாக ஈனத்தினேன் 0.7. அப்போ 0.7 2.7 கூட்டும் சிம்பிளாக இல்லைங்க. அப்போ மைனஸ் ஒன்றும் குழப்பிக்கொள்ளதே இல்லை. அப்போ 0.7 சக 2.7 இதை மாற்றி கூட்டினாலும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு வாரது 3.4 வார. சென்டிமீட்டர் ஒன்று போட வேணாம், போட்டால் பிள்ளை தான் போடும் மாதிரி ஈச்சும். பிள்ளை போடு இல்லைடா பிள்ளை அப்படி பயப்படாது. 3.4 போட்டுடுங்கோ. இப்போ எல்லாருக்கும் விளங்கினா இதை கழிச்சு படிக்கையிலும் இதிலிருந்து கழித்தல் 0.7 போட்டாலும் ஒட்டோவா இதுதான் வார. சரி, இப்போ என்ன கேள்வி? முதலாம் தசமதானத்திலானே கேட்டு நாங்கள் அப்படித்தானே கண்டு வச்சுது. இதுதான் இதில் பர்ஃபெக்டான விடு. ஸோ இந்த இடத்துல உண்மையிலே அலகுகள் என்று போட்டால் குவாலிட்டி கூட. எதுக்கு என்ன பிள்ளை அலகுகள் தராட்டி நாங்கள் அலகுகள் போடு அந்த சதுர அலகுகள் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டுச்சுன்னா. சரி பிள்ளைகள், இதை விட தாரண்டாவனாலும் தெளிவாக சொல்லித்தர போகிறது. ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு இந்த வரைஃபில் விளங்கிச்சும். பிள்ளைகள், இந்த வீடியோ தாரிசரி புதிய இந்த ஓ லெவலுக்கு முன்னுக்கிறிச்சிய கேட்டகரி தாரிசரியாக இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு நீங்களும் என் ஜூம் கிளாஸுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. கிழமையில் 2 நாள் படி நாங்கள் படித்து கொண்டுச்சு. 3ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டா காட்டியும் நுண்ணறிவு கிளாஸஸ் பசுந்தா போகிற. 6ஆம் ஆண்டிலிருந்து 11 வரை காட்டியும் கிழமையில் 2 நாள் படி நீட்டாக கிளாஸஸ் போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் அந்த 10, 11 இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் வேறவா பேப்பர் கிளாஸ் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக நான் செய்தேன். சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்விக்குரிய வீடியோ இதே யூடியூப் சேனலில் நாங்கள் பார்க்கோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுடுடா பிள்ளைகள். இவ்வளோ தெளிவான விளக்கம் தான் தெரிச்சு. கட்டாயம் இந்த வீடியோ பார்த்தாக்க கீழுக்கு இவ்வளோ நேரமாக சொல்லித்தந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சட்டப்படியாக விளங்கினோண்டு இருந்து கீழே மெசேஜ் ஒன்று இல்லை சட்டப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்றை போட்டுடுடா பிள்ளைகள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் போயிட்டு வரேண்ணா.